இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாய் தாங்கி வருகிற நடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றியும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்நாட்களிலே நாம் ஜெயமாய் பல நேரங்களிலே வாழ்ந்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக வாழ்ந்து நாம் அந்த வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பமாக இருக்கிறது. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரவங்கள் வரும். சில காரியங்கள், அந்த பாடுகள் உபத்திரவங்கள் என சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையானதாக இருந்துவிட்டால் நம்மால் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக வாழ முடியாது என்பது போல நமக்கு தோணும். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிலையாக இருந்து விடுமோ, இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகாதோ என்று நாம் எண்ணி நாம் வருந்த வேண்டிய சூழ்நிலைகள் சில காரியங்களிலே வரும். அப்படிப்பட்டதான காரியங்களில் இருந்து இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு விடுவிக்க முடியும். நாம் எந்தெந்த காரியங்களிலே இந்த காரியங்கள் நிலையாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை பாதிக்குமோ என்று நினைத்திருக்கிற காரியங்களை இயேசு மாறுதலாய் முடிய செய்வார் என்பதாக இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நிலையானதல்ல, இதை நான் மாற்றுவேன் என்று சொல்லும் ஒரு காரியத்தை பற்றி தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற குறைவுகளை, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த குறைவுகள் நிலையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை பாதித்து விடுமோ என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். அந்த குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையானது அல்ல என்று விளங்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த குறைவுகளை நிறைவாக மாற்றி தருவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைவாக இருந்துவிட்டால் நம்மால் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அந்த குறைவுகளிலே நமக்கு வருகிற கலக்கங்கள், பயத்தை எல்லாவற்றையும் நீக்கி இயேசு கிறிஸ்து அந்த குறைவுகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை அவைகள் நிலையானதல்ல என்று மாற்றும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய குறைவுகளிலே நாம் இயேசுவை திரும்பி பார்க்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் ஆரம்பத்திலே வாசித்த வேத பகுதியிலே பார்ப்போமானால், இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடமிருந்து சொத்துக்களை பெற்றுக்கொண்டு வேறு தேசத்துக்கு செல்கிறார். அந்த தேசத்திலே சென்று வாழும்போது அங்கே பஞ்சம் வரும்போது அவர் குறைவுபட தொடங்குகிறார். அங்கே பஞ்சம் வந்துவிட்டது. தான் கொண்டு சென்ற ஆஸ்திகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிய ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்திலே அந்த பஞ்சத்தில் அவர் அகப்பட்டு கொள்ளும் போது தனக்கு சிறிய குறைவு ஏற்படும் போதே அவர் தன்னுடைய ஆசைகளை எடுத்துக்கொண்டு, தன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு, தான் தன்னுடைய சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டு தன் தகப்பனிடத்துக்கு திரும்பியிருந்தார் என்றால் அவர் எல்லாவற்றையும் இழந்திருக்க மாட்டார். நாம் அந்த வசனத்திலே பார்க்கும்போது அவன் குறைவுபட தொடங்கினான். அதற்கு பின்பாக அவன் எல்லாவற்றையும் இழந்து சாப்பாட்டு கூட வழியில்லாமல் பன்றியின் தவிட்டினால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆயத்தமாயிருந்தான். பாருங்கள், குறைவு நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்மை சோதிப்பதற்காக வரும். அந்த குறைவுகளின் மத்தியிலே நாம் இயேசுவை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். குறைவுகள் வந்துவிட்ட உடனே அந்த குறைவுகளே நாம் நினைத்து கலங்கி கொண்டிருக்காமல், அந்த குறைவுகள் வந்த உடனே நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த குறைவு நமக்கு எதற்காக வந்தது, ஏன் இயேசு நமக்கு அனுமதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இயேசுவிடம் நாம் திரும்பி அவரிடம் கேட்கும்போது அந்த ஆரம்பத்திலே அந்த குறைவுகளை இயேசு கிறிஸ்துவானவர் மாற்றி விடுவார். நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் குறைவு ஏற்படும் போது அந்த குறைவை மட்டும் பார்த்துக்கொண்டு இயேசுவை நாம் மறந்து விட்டோம் என்றால் அந்த குறைவு நம்மளை வாழ்க்கையிலே நிரந்தரமாக சில காரியங்களில் இருந்து அது நம்முடைய எல்லாவற்றையும் அழித்துவிடும். அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாம் கர்த்தரை தேடும்போது அவர் அந்த குறைவுகளை நிறைவாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த இளையகுமாரனும் தன்னுடைய ஆசைகள் அத்தனையும் இழந்து விட்டான். தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் குறைவுபட்டு போய்விட்டது. தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த குறைவுகள்
நிலையாக இருந்து விடுமோ என்று நினைக்கும்படியான சூழ்நிலையிலே அவன் தன் தகப்பனிடத்திற்கு போக வேண்டும் என்று எண்ணுகிறான். அவன் சில காரியங்களை முதலாவது யோசித்திருந்தானால் அவனுடைய குறைவுகள் முழுவதுமாக அவன் எல்லாவற்றையும் அவன் இழந்திருக்க மாட்டான். ஆனாலும் இப்பொழுது அவன் தன்னுடைய தகப்பனிடமாக திரும்பி செல்கிறான். அவனுடைய தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் தகப்பனுடைய குணம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் ஏற்படும் போது இயேசுவை நோக்கி பார்க்கும்போது இயேசுவானவர் நம்முடைய குறைவுகளை நீக்கி போட வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது நம்முடைய குறைவுகளை இயேசு நிறைவாக மாற்றுவார் என்று நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த இளைய குமாரன் தன்னுடைய சொத்துக்களை சேர்த்து கொண்டு அந்நிய தேசத்துக்கு செல்கிறார். அங்கே அவர் தன்னுடைய இஷ்டத்துக்கு அதை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அங்கே பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த பஞ்சத்திலிருந்து திரும்பி வர வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. பஞ்சம் ஏற்பட்ட உடனே தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. தன் தகப்பன் மேல் நம்பிக்கை இல்லாதவராக காணப்பட்டார். தன்னுடைய பலத்தை அவர் சார்ந்திருந்தார். தன்னுடைய ஞானத்தை அவர் சார்ந்திருந்தார். தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை அவர் நம்பியிருந்தார். அதனால் தன்னுடைய தகப்பனை அவர் நம்புவதை விட்டுவிட்டார். இந்த இளையகுமாரன் இருந்த தேசத்திலே பஞ்சம் வரும்போது அவருக்கு யாரும் நம்பிக்கை கொடுப்பதற்கு இல்லை. அவருக்கு உறுதியாக துணை நிற்பதற்கு யாரும் இல்லை. இந்த இளையகுமாரன் ஒரு நம்பிக்கையற்றவராக காணப்பட்டதனால் அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார். நாம் பார்ப்போமானால் அவர் அந்த இளையகுமாரன் திரும்பி செல்லும் போது அவருடைய தகப்பன் அவரை கட்டி அழைத்து கொண்டு அவரை சேர்த்து கொள்கிறார். அந்த தகப்பன் அவனை எப்போது வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ள தயாராக இருக்கிறார். ஆனால் அந்த இளையகுமாரன் அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். அவர் தான் அந்த தகப்பனோடு வாழும்போது கூட தன்னுடைய மூத்த சகோதரனுக்கு அதிகமாக கொடுக்கிறார்களோ என்ற சந்தேகத்தோடு இருந்ததனால தான் தன் தகப்பன் மேல் நம்பிக்கை இல்லாமல் தன்னுடைய சொத்தில் தனக்கு சேர வேண்டியதை அவர் பிரித்து கொண்டு செல்கிறார். ஒருவேளை அவர் தன்னுடைய சொத்தை தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து பிரித்து கொள்ளாமல் இருந்தால் என்றால் அந்த பஞ்ச காலத்திலே அவர் தப்பியிருக்க முடியும். அந்த குறைவு அவருடைய வாழ்க்கையிலே வந்திருக்காது. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே குறைவு வந்துவிட்டது. அந்த குறைவு ஆரம்பத்திலே அவர் தன்னுடைய தகப்பனை நம்பி தன் தகப்பன் மேல் நம்பிக்கை வைத்து வந்திருந்தார் என்றால் அந்த குறைவுகள் அவருடைய வாழ்க்கையிலே நிலைத்து இருக்கிறார். பல நேரங்களிலே நாமும் இப்படித்தான் இயேசு நம்மளை ஆசீர்வதித்து நம்மை நிறைவாக வைத்திருக்கிறார். பல நேரங்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை நாம் பார்க்கும்போது அவர்கள் நம்மளோடு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள் என்று எண்ணம் நமக்கு வரும்போது நம்முடைய பலத்தை நம்பி நம்முடைய ஞானத்தை நம்பி நம்மேல் நம்பிக்கை வைத்து சில காரியங்களை நாம் செய்து விடுவோம். அப்படியாக செய்யும்போது நாம் சில காரியங்களிலே குறைவுபட தொடங்குவோம். அந்த சூழ்நிலையில் கூட நாம் திரும்பி இயேசுவிடம் வந்து இயேசுவே எனக்கு நம்பிக்கை கூடும், இயேசுவே உண்மை விசுவாசிக்கிறேன், என்னுடைய குறைவை நீர் மாற்றும் என்று அவரோடு இருக்கும்போது அவர் நம்முடைய குறைவுகளை மாற்றுவார். நாம் எப்பொழுதும் இயேசுவோடு இருக்கும்போது நாம் குறைவுபட மாட்டோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு நமக்கென்று என்னென்று வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு நிறைவாக தந்து நமக்கு ஆசீர்வதிப்பார். எனவே மற்றவர்களை பார்த்து நாம் குறைவாக இருக்கிறோம் என்று எண்ண வேண்டாம். அதே போல் நம்மேல் நம்பிக்கை வைத்து நாம் நம்முடைய காரியங்களை சுயமாய் செய்ய வேண்டாம். அப்படி செய்யும்போது நாம் சில காரியங்களிலே இழந்து போவோம். அந்த இழப்புகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இருந்துவிடக்கூடும். எனவே இயேசு நம்முடைய குறைவுகளை மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு அவரிடத்திலே திரும்பி வரும்போது அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் என்பது நிலையானது அல்ல என்பதை இயேசு நாம் அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். எந்தெந்த காரியத்தில் குறைவு பற்றிருக்கிறோமோ அந்த காரியங்களிலே இயேசு நிறைவை தருவார். ஒருவேளை பொருளாதாரத்திலே குறைவுபட்டிருந்தால் அதை நிறைவை தருவார். ஒருவேளை சமாதானத்திலே குறைவுபட்டிருந்தால் அதை நிறைவாக்கி தருவார். ஒருவேளை நம்முடைய சுகத்திலே குறைவுபட்டிருந்தால் குறைவை நிறைவாக்கி தருவார். எனவே இயேசுவை நம்பியிருப்போம், இயேசுவை விசுவாசிப்போம், இயேசுவிடமாக திரும்புவோம். இயேசு நம்முடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவார். குறைவு என்பது நம்முடைய வாழ்க்கை நிலையாக இருப்பதில்லை என்பதை இயேசு கிறிஸ்து நேரத்தில் கூறுகிறார். ஆமென். ஜெபிப்போம். இயேசுவே அந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் குறைவுகள் நிலையானதல்ல, அதை நீர் மாற்றி தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற குறைவுகளை மாற்றி அவருடைய வாழ்க்கையிலே நிறைவே தர வேண்டிய
இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மகிமை